சஞ்சய் இறந்தது விபத்து இல்ல, அது ஒரு திட்டமிட்ட சதி. யாரோ அவரோட கார்ல டைம் பாம் செட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. அதுல சஞ்சயோட உடல் பீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் செதறிய உடல் பாங்களை நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு வரதா இருந்தது. ஆனா 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 இப்படி சாவுக்கு துக்கம் விசாரிச்சு வர மாதிரி ஆயிடுதே. வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டியேப்பா. வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணோட வாழ்க்கைய பாழ் பண்ணிட்டியேப்பா. नौकरा दिनसरी अभिषेक वार्चलिயும் पल्ले एक नी तेरे अभिषेक वाले என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே பெருமாளே, பெருமாளே. அழாத பஸ். எப்படி சார் அழாம இருக்க முடியும்? சஞ்சய் எங்க எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டானே சார். அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இஸ் ஆல் ரைட். இந்த ஷாக்கிங்கான நியூஸை தாங்க முடியாம கொஞ்சம் மயக்கமாயிட்டான். he will be all right. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்ததுன்னு சொன்னியே, நீ தான் அட்டன் பண்ணியா? ஆமா டாக்டர், இந்த பாவி தான் அந்த போனை அட்டன் பண்ணேன் டாக்டர். இமிடியேட்டா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நான் தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். ஓகே, நானும் உன் கூட வரேன். ஆனா ராஜரத்னத்தை எப்படி இப்படியே தனியா விட்டு போறது? வீட்டுல யாராவது இருக்காங்களா? நித்யா இருக்கா டாக்டர். அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க முடியாம பக்கத்து ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா டாக்டர். சரி, நித்யாவை கூப்பிட்டு ராஜரத்னத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொல்லு. நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். நித்யா, நானும் டாக்டரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். நீ அப்பாவை பத்திரமா பாத்துக்கமா. வாங்க டாக்டர் போலாம். கௌசிமா அழுதுருமா, அழுதுருமா கௌசிமா, அப்படி அழுதுருமா. பெருமாளே, பெருமாளே. ஹலோ ஹலோ பத்மாக்கா, நான் சீதா பேசுறேன். சீதா, எப்படி இருக்க? ஆமா, ஏன் இவ்வளவு நாளா நீ போன் பண்ணல? ஏய், ஏண்டி அழற? அப்பா திட்டினாரா? ஏய், என்னடி ஏன் அழற? சீதா, என்னாச்சுமா? அக்கா, நம்ம கௌஷி அக்காக்கு நிச்சயம் பண்ணிருந்த சஞ்சய் அவரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இந்த சேத கேட்டதுல இருந்து கௌஷி அக்கா பித்து பிடிச்சவ போல இருக்காக்கா. அப்பாவும் புலம்பின்னு இருக்கார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. நான் இது கிளம்புறேன். 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். நான் வரேன். பெருமாளே, ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து கௌசிய வரம் கேட்டு வந்திருந்தா அத பார்த்துட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறாளே கௌஷி. ஐயோ கௌசி, இனிமே நீ இந்த வாழ்க்கையை எப்படிமா வாழ போற? எப்படிமா வாழ போற? பெருமாளே, எங்க ஆத்து மனுஷா உனக்கு என்ன குறை வச்சா? ஏன் எங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை?
ஏன் எங்க அப்பாவை நீ இப்படி சித்திரவதை பண்ற? ஏய் பத்து, என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? பத்து, ஏன் அழற? பத்து, என்னமாச்சு? என்னாச்சு? அழாத சொல்லு. பத்து, அழாதடி. என்னாச்சு? என்னாச்சுடி? என்னாச்சு சொல்லு. பத்து, என்னாச்சு? என்னாச்சு? கௌசிக்கு பாத்திருக்கிறவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது பாம் பிளாஸ்ட் ஆகி கார் சிதறி. எப்போ? எப்போ நடந்ததுமா அது? நீக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா சீதா போன் பண்ணி, ஐயோ கௌசி, நான் கிளம்புறேனா, என்னை எதுவும் கேட்காதீங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க. ஏய் பத்து, எப்படி போவ? கார் எடுத்துட்டு போடி. ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க சார். ஐ எம் டாக்டர் கோபால், சஞ்சயோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க சார். இறந்து போன சஞ்சய்க்கு நீங்க என்ன வேணும்? நான் சஞ்சயோட ஃபேமிலி டாக்டர். சஞ்சயோட அப்பா ராஜரத்னமும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சார்? என் பேர் பாஸ்கர். நானும் சஞ்சயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சயோட அப்பா என்ன தன்னோட புள்ள மாதிரி தான் பாத்துக்குவாரு. நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தான் சார் அட்டன் பண்ணேன். ஓகே சார். சஞ்சய் இறந்தது விபத்து இல்ல, அது ஒரு திட்டமிட்ட சதி. யாரோ அவரோட கார்ல டைம் பாம் செட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. அதுல சஞ்சயோட உடல் பீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் சிதறிய உடல் பாங்களை நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம். அவரோட உடல்ல சிதறிய சில பாங்களை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக பெங்களூர் அனுப்பியிருக்கோம். ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத என்னோட சஞ்சய்க்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியா என்னால் நம்ப முடியல சார். சஞ்சய் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஒருவேளை அவரோட வளர்ச்சியை பிடிக்காத போட்டியாளர் கூட இதை பண்ணிருக்கலாங்கிற கோணத்தில் நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம். அதுவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சஞ்சயோட கம்பெனில யாரோ பணத்தை கையாடல் பண்ணிட்டதா அவர் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அவனையும் நாங்கள் கைது பண்ணி செல்ல தான் வச்சிருக்கோம். அவனோட தூண்டுதலின் பேர்ல யாராவது இதை பண்ணிருப்பாங்களோங்கிற கோணத்திலையும் நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம். விசாரணையோட முதல் கட்டத்தில் நாங்கள் இருக்கிறதால இப்போதைக்கு எந்த ஒரு திட்டமிட்ட தெளிவான முடிவையும் சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் குற்றவாளி எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிருவோம். சரி, இப்போ நீங்க மார்ச்சுவரி போனீங்கன்னா சஞ்சயோட பாடியை நீங்க வாங்கிக்கலாம். முதல்ல நீங்க அங்க இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. போலாம் வாங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். சார், என்ன சொல்லுங்க. இப்போ தான் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தேன். நம்ம ஊரில் சஞ்சய்னு ஒரு தொழிலதிபர் இருக்கார்ல, அதான் சார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆமா, அவருக்கு என்ன? அவர் போன காரில் பாம்பு வச்சு வெடிச்சு இறந்து போயிட்டாராம் சார். மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அவருக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு சார். சார் நினைச்சே பார்க்க முடியல சார். இப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? பொண்ணை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஏறக்குறைய அந்த பொண்ணு செத்து போனதுக்கு சமமாயிருக்கும். செத்து போனவங்களை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. அந்த பொண்ணை நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம், என்ன பண்ண போறாளோ தெரியல. ரொம்ப பாவம் இல்லை சார்? கடவுளே, அந்த ஜோசியர் நம்பூதிரி சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருச்சே. அப்போ கௌசியோட நிலைமை என்ன? அவளை பார்த்து நான் என்ன ஆறுதல் சொல்வேன்? அதுவும் இல்லாம இந்த சோகத்தை எப்படி தாங்க முடியும்? சார், இந்த மர்டர் எந்த மோட்டிவ்ல நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்க இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்ககிட்ட சில தடயங்கள் சிக்கிருக்கு. நாங்க அதை உங்ககிட்ட சொன்னா குற்றவாளி தப்பிச்சாலும் தப்பிச்சிருவோம். அப்ப இது திட்டமிட்ட கொலைன்னு சொல்றீங்க? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சார், பாம் செட் பண்ணி வெடிச்சிருக்கு. இது வெளிநாட்டினுடைய தீவிரவாதிகளுடைய திட்டமிட்ட செயலா? நோ நோ நோ, இல்லவே இல்ல. இது ஃபுல்லா லோக்கல் ஆளுங்க செஞ்ச வேலை தான். ஏன்னா பாம்ல எந்த ஆர்டிஎக்ஸ் வெடிக்கிறது கிடையாது. லோக்கல் உள்ள கூலிப்படை வச்சு தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. செஞ்சவனை பிடிச்சோம்னா செய்ய சொன்னவனை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். சார், ஒன் மோர் கொஸ்டின் சார். நோ மோர் கொஸ்டின். நான் பாடியை டிஸ்போஸ் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்கணும். நான் அப்புறம் பாக்குறேன். 101 சார். அந்த ஃபார்ம்ல இவங்க கிட்ட கையெழுத்து வாங்குங்க. சார், இங்க ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே சார். ஓகே சார், சார், பாஸ்கர் சார்,
என்னாச்சு? தெரியலப்பா. சஞ்சய்க்கு எதிரின்னு யாருமே கிடையாது. எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவான். இப்படி கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு யாருக்கு என்ன விரோதம் தெரியல. அது மட்டும் இல்லை, போலீஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சப்புறம் தான் தெரியும். சார் இவர் யார் சார்? அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. சஞ்சய்க்கு பொதுவான எதிரிங்க யாராவது இருக்காங்களா? சஞ்சய்க்கு பிசினஸ்ல போட்டியாளர்கள் இருக்காங்க சார். ஆனா அவங்களெல்லாம் எதிரின்னு சொல்லிட முடியாது. புதுசா ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்கு தான் அவன் ஊட்டி கிளம்பி போயிட்டு இருந்தான். அவன் போன இந்த சமயத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை அவன் இந்த பிசினஸ்ல லாபம் அடைஞ்சிட்டா நமக்கு நஷ்டம் வந்துருமோன்னு நினைச்ச ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் சார். சஞ்சய்க்கு பிசினஸ் ரீதியை தவிர்த்து குடும்ப ரீதியா, அதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது எதிரிங்க இருக்காங்களா? சஞ்சய்க்கு கல்யாணம் ஆக போகுது சார். வர வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தோம் சார். ஒருவேளை சஞ்சயோட கல்யாணத்தை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் சார். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ள வாங்க. சார், இதான் சார் சஞ்சயோட பாடி. சஞ்சய், சஞ்சய், எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீடா. அப்பாவுக்கு யாருடா ஆறுதல் சொல்லுவோம்? சஞ்சய், கௌசி, 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 உன் கல்யாணத்துக்கு வரதா இருந்தது. ஆனா 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 இப்படி சாவுக்கு துக்கம் விசாரிச்சு வர மாதிரி ஆயிடுத்தே. பெருமாளே, ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்கிற? கல்யாணம் நடக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, அவ கனவை இப்படி உடைச்சுட்டியே. பெருமாளே, ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனையை கொடுக்கிற? ஏன்? மனசரிச்சு நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. கௌசி, கௌசி, கௌசி. அம்மா, நடந்த சோகத்துக்காக நீ அழல. இப்ப கௌசிய நினைச்ச அதை விட கஷ்டமா இருக்குமா? சஞ்சய் இறந்த செய்தியை கேட்டதுல இருந்து கௌசி இப்படி சிலையா உட்கார்ந்து இருக்கா. அவ இப்படி இருக்கிறது எனக்கு பயமா இருக்குமா? அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலாமா? வாய் விட்டு கதறி அழுதுட்டா அவளுக்கு எதுவும் ஆகாது. ஆனா இப்படி மனசுக்குள்ளேயே வெந்து வெந்து ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குமா? மடி, நேக்கு என் பொண்ணு கௌசல்யா வேணும். என் பொண்ணு கௌசல்யா எனக்கு வேணுமா? கௌசி, நீ தைரியமா இருக்க வேண்டியவ. என்ன பண்றது? விதின்னு ஒண்ணு இருந்தா அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்காக நீ அதை பத்தியே நினைச்சு இப்படி இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா உயிருக்கே ஆபத்தாயிடும். உயிருக்கே ஆபத்தாயிடும். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா அதை அப்பாவால தாங்கிக்க முடியாது.
கௌசி அப்பாவை பார்த்து அழு கௌசி. அப்பாவை பார்த்து அழு கௌசி. கௌசி அப்பாவை பார்த்து அழு. அப்பாவை பார்த்து அழு கௌசி. ப்ளீஸ் கௌசி. அழு. இது பாரு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி. சஞ்சய் சஞ்சய் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு இப்படி ஆயிடுத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு ஆயிருந்ததுன்னா கௌசி, ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பெருமாளே. கௌசி இங்க பாருடி, என்ன பாரு கௌசி. ஐயோ கௌசி. இவளோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கலான்னு நானும் அவரும் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். போன இடத்துல எல்லாரும் நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரோம்னு சொல்லியிருந்தோம். அந்த செய்தியை நாங்க இங்க வந்து சொல்றதுக்குள்ள சீதா இப்படி ஒரு நியூஸ் எங்களுக்கு கொடுத்துட்டா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் வந்துட்டே இருக்கோம் பத்மா. கௌசி கௌசி பேசுமா. கௌசி பேசுடி. கௌசி பேசு. கௌசி கௌசி. கௌசி. ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டே சஞ்சய். அப்பா சஞ்சய், சஞ்சய் என்ன பாடுறா சஞ்சய். சஞ்சய் என்ன பாடுறா. கோபால், இந்த கொடுமையை பாடுறா. பாடுறா இந்த கொடுமையே. சஞ்சய் பாருமா, சஞ்சய் பாருமா. அம்மா இப்படி இருக்கணும். வாயத்திலிருந்து நான் அழுதுருப்பா. சஞ்சய், கௌசல்யா வந்திருக்கப்பா. கௌசல்யா பாருப்பா, அவளை பாருப்பா. பார்க்க மாட்டேங்கிறாப்பா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர். எப்படிடா இருக்க முடியும்? என்னால எப்படிடா இருக்க முடியும்? என்னால முடியல, என்னால முடியலடா. அந்த பூவை பாடுறா, அந்த பூவை பாடுறா. எப்படி கருக்கி போயிருக்கு பாடுறா. என்னை விட்டு போயிட்டேடா. ஐயோ அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. எல்லாம் விட்டுட்டு போயிட்டு சமதி சமதி பெருமாள், நல்லவங்களை எல்லாம் ஏப்பா இப்படி சோதனை பண்றேன். சஞ்சய் போயிட்டாப்பா. சஞ்சய் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்பா. பாஸ்கர், என்னால முடியலடா. என் நெஞ்சே வெடிச்சுன்னு போடுங்கடா. ஐயோ, என் நெஞ்சே வெடிச்சுன்னு போடுங்கடா. என்னால முடியலையடா. டேய் பாடுறா. டேய் எங்க அப்பாடா. டேய் என்னை விட்டுட்டு தனியா போயிட்டேடா. என்ன பாடுறா. உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கிறா. டேய் பாடுறா. கோபால், என்ன பார்க்க சொல்லுடா. என்ன பார்க்க மாட்டாங்கறாடா. ஐயோ கோபால், அவன் இல்லாம நான் இதெல்லாம் பார்க்க இன்னும் உயிரோட இருக்கேன். ஆளைய கழுத்துமா எப்போடையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ, ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதமா. பெருமாளே, அவனுக்காகவே வாழ்ந்தேன்னு தனியா விட்டுட்டு போயிட்டான்டா. எப்படிடா அவனுக்கு மனசு வந்தது? ஐயோ, என்ன அனாதை ஆக்கிட்டானடா. இவனுக்காக தானே நான் வாழ்ந்த. பெருமாளே, எப்படிடா விட்டு போறதுக்கு மனசு வந்தது? பாருப்பா, கௌசிய பாருப்பா, கௌசிய பாருப்பா. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழுதா கௌசி என்ன பண்ணுவா? நீங்க தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். முடியல தம்பி,
என்னால முடியல முடியல பெருமாளே. சஞ்சய் உன் முகத்தை கூட பார்க்க முடியாத போயிட்டா. அவன் போயிட்டான், எனக்கு எதுவுமே இல்லடா கோபால். பாஸ்கரனே, ரொம்ப ஓவரா நடிக்கிறேன்னு. அது எப்படின்னு கண்ணில் தண்ணியே வராத மாதிரி அடிக்கிற. இதுக்காக கிளிசரின் போட்டு அழ முடியும்? அப்படிங்கிற ரியாக்ஷன் ஒன்லி ஆக்ஷன். இப்ப பாரு. ஐயோ சஞ்சய், ஐயோ எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியடா. சின்ன பிள்ளை உடம்பு முடியலன்னு உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன். அப்பா எனக்கு ஊசி போட்டுறாதீங்கப்பா, வலிக்கும்பான்னு சொல்லுவான். நானும் உங்ககிட்ட கோபால் ஊசி போடாதான்னு சொல்லுவேன். நீயும் ஊசி போட மாட்டேன்னு சொல்லி ஏமாத்தி போட்டுட்டுருவோம். நம்ம அந்த சின்ன ஊசிக்கே பயந்துருவான்டாவன். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா கருக்கி இவனை மூட்டையா போட்டுக்காங்களடா. உன் கையால தாலி கட்டி மாலையும் கழுத்துமா வர வேண்டிய இவன் இப்ப மாலையோட படுத்துட்டு இருக்கியப்பா. அழுதுரு கௌசி, மனசு விட்டு அழுதுரு கௌசி, ப்ளீஸ். சஞ்சய் உன்னை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது வாடா இந்த மாலை. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ சஞ்சய் போயிட்டானே, சஞ்சய் போயிட்டானே. பாருங்க, என்ன ஊட்டிக்கு போக சொன்னு, நான் போக மாட்டேன்னு சொன்னதுனால நீ போன. ஆனா உனக்கு எப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் ஊட்டிக்கு போயிருப்பேனடா. எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டியடா. கௌசியை விட்டுட்டு போயிட்டியடா. என்னடா பண்ணுவா? அவ உன்னை நம்பி தானடா வந்தா. இப்போ அவளையும் விட்டுட்டு போயிட்டியடா. பாரு, அவன் கௌசல்யா வந்திருக்கா பாரு.